Assalamualaikum. Hi friends, welcome back to Healthy Foodies. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு கேரட் ஜூஸ் தான். சாதாரண கேரட் ஜூஸ் தானே, அதில் என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக ஸ்பெஷல் இருக்குது. இது ஜூஸ் எதுக்காக அப்படின்னா குழந்தைங்களுக்காக. குழந்தைங்க நல்லா புஷ்டியாக கொழுன்னு கலராக இருக்கிறதுக்காக இந்த ஜூஸு. கண்டிப்பாக பெரியவங்களும் கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதுவும் இந்த சம்மரில் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. கேரட் கண்ணுக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எல்லாருமே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது. ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோடய சேனல் நேம் பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். கேரட் ஜஸ்ட் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் வந்து சாதாரணமாக உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னா எடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு தேங்காய் பால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அதனால் நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதேமாதிரி கேரட்டையும் நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சும்மா ரேண்டமாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரையும் ரொம்ப இந்த சம்மருக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சின்ன வயசுலேயே நாட்டு சர்க்கரை கொடுத்து பழகுங்க. அது வந்து எந்த தீங்குமே விளைவிக்காது குழந்தைக்கு. ஸோ நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, நான் தேங்காய் சேர்க்கறதுனால பால் சேர்க்கலை. உங்களுக்கு ஒரு வேளை தேங்காய் பாலோட ஸ்மெல் பிடிக்காது, எனக்கு பச்சையாக சாப்பிட்றது பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பால் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக. ஆனால் பாலை விட தேங்காய் பால் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். அதிகமாக வேணால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் நாட்டு சர்க்கரை நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்படும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இப்போவே கொடுத்து பழகுங்க குட்டியாக இருக்கும்போதே. ஸோ இப்போ நான் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அது அரைப்படும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். டபுள் ஃபில்டர் பண்ண போகிறோம் நம்ம. அப்போ தான் ஏன்னா அந்த கேரட்டும் சரி தேங்காயும் சரி நல்லா கரகரப்பு தன்மை கொடுக்கும் தொண்டைக்கு. அதனால் நம்ம வந்து டபுள் ஃபில்டர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய அலசலில் அலசிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சாதாரணமாக டீ வடிகட்டி எடுத்துக்கலாம். கேரட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. தேங்காய் பால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வந்து காலையில் வெறும் வயிற்றில் தேங்காய் பால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நிறைய சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க வந்து நல்லா புஷ்டியாக நல்லா கொழுன்னு கலராவாங்க. கண்டிப்பாக தொடர்ந்து கொடுத்து பாருங்கள் இந்த கேரட் ஜூஸை. அப்புறம் தேங்காய் சேர்த்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் பெரியவங்களுக்கு தேவைப்படும் போது இதில் வந்து நம்ம ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குழந்தைங்களுக்குங்கிற போது ஐஸ் க்யூப் தேவையில்லை, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டுவே. கடையில் வாங்கின ஒரு ஜூஸ் மாதிரியே இருக்கும் சாப்பிடும்போது. தேங்காய் பிடிக்காதவங்க சேர்த்துக்க வேணாம் பெரியவங்களாக இருக்கும்போது. குழந்தைங்களுக்கு ஆனால் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம இதை டபுள் ஃபில்டர் செஞ்சு நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஏற்கனவே நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை கிளாஸில் சர்வ் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கலருக்கு வந்து கண்டிப்பாக டெக்கரேஷன் தேவையே கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் கேரட்டோட கலரே ஒரு அட்ராக்டிவான கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.